இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் 1977ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, யார் போட்டியிட்டாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலை பற்றியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்க பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் 1977 எடுத்துக்கிட்டோம்னா ராசரத்தினம் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு 26,552 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.49% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. ரெண்டாவது இடத்துல யாருன்னா அதிமுக சார்பாக குலசேகரன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 21,659 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29.76% ஓட்டு வாங்கி அதிமுக ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. 1977 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றுக்க நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராசரத்தினம் அவங்க தான் இப்போ அடுத்தலையும் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக 38,018 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48.83% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா சம்பந்தன் அவர்கள் காமராசு தேசிய காங்கிரஸ் கட்சி அதிலிருந்து போட்டியிட்டு 26,930 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.59% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி தேசிய காங்கிரஸ் 1980 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக ரெண்டாவது முறை வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தல நம்ம பார்க்குறப்ப 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அனந்த கிருஷ்ணா அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 55,129 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 55.97% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ராசரத்தினம் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்றவங்க திமுக சார்பாக நின்று, இந்த முறை திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 40,562 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.18% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1984 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மாசிலாமணி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக 58,640 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48.11% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக அனந்த கிருஷ்ணன் அவர்கள் போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 29,345 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 24.7% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. 1989 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுதர்சன் அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 68,392 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 55.50% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டு திமுக சார்பாக ராசரத்தினம் அவர்கள் பல முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக சார்பாக நின்று 44,240 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.90% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. 1991 எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதுக்கு பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுதர்சன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 75,731 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.20% ஓட்டு வாங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கிருஷ்ணமூர்த்தி அவங்க போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 25,220 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 17.72% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1996 எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சண்முகம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 62,220 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.51% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா செலியன் திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 59,904 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.12% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2001 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுதர்சன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 98,920 ஓட்டு வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா மேதிமுக சார்பாக செங்குட்டுவன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 83,590 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2006 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம்.
அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். மணிமாறன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 99,997 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 2011 காஞ்சி ஜிவி மதியழகன் அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 57,678 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2011 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்குறப்ப 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஏழுமலை அவர்களை அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1,03,952 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டிக்கிட்ட திமுக சார்பாக பரந்தாமன் அவர்கள் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 92,189 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2016 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 2019 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக 1,35,984 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக சார்பாக வைத்தியநாதன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 76,355 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல் இடத்துல இருக்குது 2019 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். கடைசி நம்ம பார்க்குறப்பது இந்த வீடியோவில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாகன்னு 1,49,578 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.72% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யாருன்னா ராஜமன்னார் அவர்கள் பாமக சார்பாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 55,249 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 21.3% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2021 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்த்த எல்லாமே பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் 1977 2021 வரை யார் போட்டிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்ட்டு எல்லா தரவுகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.